Hi guys, welcome back to our channel Pooja VS vlog 15. So yes, இந்த vlog நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா நியூ இயர் வந்து கிட்டத்தட்ட வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 5 days இருக்கு நியூ இயருக்கு. ஸோ நம்ம நியூ இயர்னாவே நம்ம வந்து எல்லாரும் கேம் ஆடுவோம். அந்த கேம் என்னன்னாக்கா சீக்ரெட் சாண்டா. எஸ், அந்த கேம்ல வந்து நம்மளுக்கு பிடிச்ச யார் பேர் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம gift தருதா வழக்கமா நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்கள் வந்து எங்களுக்குள்ள ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கு யார் யாருக்கு வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த விலாகில் நாங்கள் என்ன காமிக்க போகிறோம் அப்படின்னாக்கா இப்போ நாங்கள் கிஃப்ட் வாங்கிறதுக்காக போவோம். ஆனால் வந்து எல்லாரும் செப்பரேட்டாக ஒரு தாவலை அவங்கவுங்க இஷ்டமாக அவங்க ஒரு பர்டிகுலர் ஷாப்புக்கு போய் அவங்க போய் வாங்குவாங்க. ஆனால் வந்து அவங்கவுங்க பர்டிகுலர் வீடியோ வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் வந்து நாங்கள் வாங்குற கிஃப்ட் வந்து யாருக்குமே தெரியாது, அவங்க வாங்குற கிஃப்ட் எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ இதான் அந்த மாதிரி தான் பேஸ் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னாக்கா அது வந்து வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து 31st ரிவீல் பண்ணுவோம் அந்த ட்விஸ்ட். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன ட்விஸ்ட் அப்படின்ட்டு. எப்பவுமே இல்லாத இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. இந்த டைம் தான் நாங்கள் வந்து ட்விஸ்டாக கேம் ஆட போகிறோம். எஸ், அது கொஞ்சம் எங்களுக்கு பிட் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. உங்களுக்கு மேபி எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதான் இந்த விலாக் ஃபுல்லி. இப்போ வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பர்டிகுலர் கேமராஸ் இருக்கும், அவங்கவுங்க போய் செப்பரேட்டாக வாங்குவாங்க, அவங்கவுங்க கேப்சர் பண்ணி அதுவும் இதில் வரும். செப்பரேட்டாக நாங்கள் போடுவோம். நான் போடுறது வந்து நானும் போடுவேன் செப்பரேட்டாக. ஸோ அதுதான் இந்த விலாக் பேஸ்டு. ஸோ எஸ், சொல்லு. மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்படியே அந்த பெல் பட்டன் நமக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அங்கங்க ஒரு டாப் போவோம். எங்களுக்கு ஒன்றும் பிளானே இல்லை. இப்போ நாங்கள் இப்பதான் தேட போறோம். இது என்ன அப்படின்னாக்கா நாங்க வந்துட்டு இப்போ வந்து எது தெரியுதோ அது ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே டிமார்ட் பண்ணிட்டோம். பார்த்தோம் எனக்கு இப்போ என்ன பண்ணிடுதுன்னு தெரியல. நான் வந்துட்டு தெரியாம வீடியோ வந்து உள்டாவா எடுத்துக்கிற எல்லாம் கன்ஃபியூஷன்னால வந்து 2 ஸ்லிப்பர் பார்த்தோம், அதுவும் செட் ஆகல. அவளுக்கு ஒரு ஷார்ட் ஃப்ராக்ஸ் பார்த்தோம், அதுவும் செட் ஆகல. கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு, எது எடுக்குதுன்னு இதுதான் அப்பத்துலாம் தெரியும். எனக்கு எது எடுக்கணும்னே தெரியல. போங்க, நீ போ, நான் இங்கே போறேன். நானும் அங்கதான் போகணும். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பூஜா அக்கா பேர் கட்சி என்ன பண்றேன்னு தெரியல. எனக்கு வந்து சஹனா பேர் வந்து எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தெரியாம நாங்களே தேடி நாங்களே இப்போ வந்து ஒரே தாவல் அசியூம் ஆயிட்டோம். நாங்கள் 3 பேர் அசியூம் இல்லை, சாரி அசம்பிள் ஆயிட்டோம். ஓ அங்கே ரொம்ப எங்களுக்கு இதுவே இதுலேயே நான் கண்டுபிடிச்சிருவோம் போல. தெய்வம் செஞ்சு எல்லாரும் அங்கங்கே போனால் நல்லா இருக்கும். இதுலேயே வந்து எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். எங்களுக்கே என்ன வாங்கணும்னு தெரியல. எனக்கே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. போய் பார்க்க ஆக்சுவலி நான் பிளான் போட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே ஒன்றும் கூட இல்லை, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. தெரியல, பார்ப்போம். திருப்பி தேடுவோம். வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. எனக்கு வந்து சொல்கிறாங்க கம்மன் ஆகிட்டேன். நான் திருப்பி பாருங்க கிளாஸ் செக்ஷனுக்கு வந்துட்டாங்க. எனக்கு வாங்கிட்டாங்க. கூச்சமே இல்லை. நம்ம எதுக்கு வந்துக்கிறோம், நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? நல்லா போகலாம். நான் இந்த மாதிரிலாம் எவ்வளோ வாங்கியிருக்கிறேன் நான் பிடிக்கிறது. ஆளை விட்ற சாமி. ஒர்க் பண்ணுறவங்களா கேக் சாப்பிட்டு வந்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு பிடிச்சிட்டோம். நாங்கள் ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள் அது யாருன்னு. அப்படி பண்ண எங்கடி வாழை கனவு அங்குக்கிற அந்த லாஸ்ட் எங்கடி அங்கே ஒரு திக்கிற பூஜா எங்கடி பானு எங்கடி இல்லை வாங்குறது. ஓ பிடிச்சிட்டான். தெரியாதுமே பார்த்து சொல்லுங்க. எனக்கு சொல்லுங்க.
கதை இப்படி போகுதா? எஸ், இப்போ வந்து அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு செட் ஆகல. போனால் நாங்கள் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து நெக்ஸ்ட் படிக்க நாங்க போகலாம். இதுக்குதான் பேமெண்ட் பண்ணீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். நாங்க வந்து பசிக்கிறதுக்கு இப்போ நாங்க சாப்பிட்டு வந்தோம். ஆனா நாங்க வந்து அது வந்து எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஒருத்தருக்கு யாருக்குமே எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்க வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வேற இதுக்கு நாங்க வந்து ஆமா நாங்க பண்ணது லேட்டா தெரியுது. ஆனா வந்து நான் அது பண்ணல, உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்ல தெரியும். வேற வழி. இப்ப வந்து நெக்ஸ்ட் நாங்க ஃபுல்லா பிரிஞ்சு போகிறோம். ஆளுக்கு ஒரு கடை பாக்குறேன். அப்புறம் பார்த்தா சாப்பிட்டுட்டு இப்ப பஸ் ஏறி ஷாப்புக்கு போயிட்டு, ஆனா எல்லா ஷாப்புக்கு போயிட்டு பாக்குறோம். ஆனா ஒரு ஐட்டம் கூட வாங்கல. கிஃப்ட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு மட்டும் நல்லா வாங்கிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைபாட் வாங்கினது பூஜா கத்து அப்படின்னு பேர் வந்துட்டு. ட்ரைபாட் வாங்கின ட்ரைபாட் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு பண்றேன், பாக்கலாம் என்ன ஆகுதும். வந்து ஒண்ணு வாங்கினேன், அது வாங்கிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்னும் வாங்குறேன், எடுக்கும் போது உங்களுக்கு காமிச்சிருவேன். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? கைஸ், இப்போ நம்ம கடவுள வந்துட்டோம். எஸ், நாங்க வந்து எங்களோட ட்ரெஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டோம். மாட்டிக்கிட்ட பங்கு. சரி ட்ரெஸ் இல்லை, நான் இது நினைச்சிட்டேன். எங்க அம்மா சொல்லிச்சு, அது மாதிரி சாரிங்க. எப்படி சமாளிக்குது பாரு நாய். எங்களோட கிஃப்ட் நாங்க வாங்கிட்டோம். ஆனா வந்துட்டு எங்களால வந்து நாங்க வாங்குற அன்னைக்கு வாங்குற டேஸ்ல வந்து எங்களால வந்து காமிக்க முடியல. அதனால நாங்க இப்போ வந்து ரிவீல் பண்றோம். இப்போ நாங்க வந்து சும்மா இதுனா சும்மா மாட்டுக்கு வந்து சும்மா எங்களோட வீட்டு செலவு வாங்கிட்டோம். எங்க தம்பியை மீட் பண்ணோம். ஹலோ தினேஷ். அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? ஸோ ஹெஸ் காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த கிஃப்ட்டு எல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து 2 days பேக் அண்ட் இன்னைக்கு டேட்டை வந்து 31st, டைமிங் வந்து 10:40 ஆக போகுது. ஸோ இப்போ தான் நான் வந்து பேக் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் போனனால எனக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ நம்ம அன்றைக்கூட நம்ம கட் பண்ணிக்கணும் vlog. ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஆக்சுவலி அது ப்ராப்பராக கூட எடுக்க முடியல. எங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கே கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்களே வந்து இண்டிவிஜுவலாக போய் செலக்ட் பண்ணி அது எங்கள் மேலே டிபெண்டடாக இருக்கும்போது ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் இது வந்துச்சு. நாங்கள் வந்து மற்றவங்க மேலே டிபெண்ட் பண்ணி தான் எங்களோட சாய்ஸ் இருக்காமல் மற்றவங்க சாய்ஸ் எடுத்து அது மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கே போனாலும் நாங்கள் பண்ணுவோம். பட் இப்போ நாங்களாம் இண்டிவிஜுவலாக எடுத்து அவங்க பிடிச்சிருந்து செலக்ட் பண்ணி பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே தெரியாமல் செலக்ட் பண்ணி நாங்கள் ஒன்று வாங்கின்னு வந்திருக்கோம். அது இப்போ வந்து ரேப் பண்ண போகிறோம். அது நாங்கள் ரேப் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட் ஆகட்டும் இதெல்லாம் நாங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியாது, அவங்களே கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ மேபி அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையா எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, பார்ப்போம். நான் வந்து ட்விஸ்ட் இருக்குதுன்னு நான் சொன்ன கேமில் மேபி அது இப்போ நடக்குதா இல்லையான்னு எங்களுக்கு நோ ஐடியா. பிகாஸ் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு பிளேஸில் இருக்காங்க. எங்களுக்கே ஃபுல் கன்ஃபியூஷன். மேபி அது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு பார்ப்போம். எது நடக்குதோ நடந்துன்னு போட்டோம். இப்போ நம்ம வந்து கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எனக்கு யார் வந்திருக்காங்கன்ட்டு. ஸோ அவங்களுக்கு பண்ணலாம், பேக் பண்ணலாம் வாங்க. ஸோ ஹாய் ஆல், அன்றைக்கி நம்ம சீக்ரெட் சாண்டா விளையாடணும், கடைக்கு போனோம். எல்லோரும் சேர்ந்து கடைக்கு போயிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதனால் வீடியோ எடுக்க முடியல, கடையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன வாங்கின்னு வந்தோம், யாருக்கு வாங்கின்னு வந்தோம், என்ன வாங்கின்னு வந்தோம் எல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறமா கிஃப்ட் பேக் பண்ணிவிட்டு க்ரீட்டிங் ரெடி பண்ணுறது இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹாய் ஹால், நான் கிஃப்ட் வாங்கின்னு வந்துட்டேன். என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல, நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே. ஸோ இப்போ நான் காட்டுறேன் என்ன வாங்கின்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பேக் பண்ணணும், அப்புறமா க்ரீட்டிங் பண்ணணும். அது பண்ணிட்டேன்னா அப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகும். ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். எனக்கு சீக்ரெட் சாண்டாக்கு வந்து சிங்கு பேர் கிச்சிச்சு.
எனக்கு சீக்ரெட் சென்டாக்கு வந்து சிந்து பேருக்கு வச்சு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். அப்புறம் ஒரு ட்ரெஸ். அப்புறமா சிந்துக்கு பிடிச்ச ஒரு லிப் பாம். கிளிப் ரப்பர் பேன். வேறு அவ்வளோதான். அப்புறமா ஹலோ, நீங்கள் பார்த்துருந்துட்டீங்க நாங்கள் எப்படி கிஃப்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்னு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி தான் 31st. இன்றைக்கி தான் நாங்கள் கிஃப்ட்டை கொடுத்துக்க போகிறோம். ஸோ அது பார்ப்பீங்க நீங்கள் லேட்டாக. இப்போ வந்து கிஃப்ட்டு ரேப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். என்னோட கிஃப்ட் ரெடி. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரேப் பண்ணியிருக்கிறேன் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். பார்க்கலாம், எல்லாம் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த கேம் கண்டினியூ ஆகுமா என்னன்னு எனக்கே தெரியல. டைம் பார்த்தா 11:15 ஆகிட்டுருக்கு. இன்னும் 45 மினிட்ஸில் நியூ இயரே வரப்போகுது. பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. இந்த வீடியோ பார்த்தா தாங்க தெரியும். எனக்கே ஒன்றுமே தெரியாது. இவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். டைம் 11:48 எல்லாம் பேக் பண்ணிடுச்சு. எனக்கு மூலியே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ பாவம். ஃபஸ்ட்டு இப்படி எழுதிட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டு பானுஸ்ரீ, ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயருக்கு போய் தெரியாமல் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடேன்னு போடுறேன். ஸோ எஸ், நம்மளோட கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். ஸோ எஸ், எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் வந்து எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைபாக எல்லாம் நல்லா எல்லாருக்கும் நல்லா அமையணும். இந்த 2005 வந்துட்டு நிறையாவே கற்றுக்குத்துச்சு. ஸோ இந்த 2006 நம்மளுக்கு அட்லீஸ்ட் பிடிச்ச மாதிரி ஒரு மெமோரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு இயர் எல்லாருக்கும் அமையணும். என்னோட பிளெஸிங்ஸ். ஸோ கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ எஸ், இந்த வீடியோ நம்ம இப்போ எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து கேமில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த ட்விஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு கேம் எங்களுக்குள்ளேயே வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்துட்டு எங்கள் கிஃப்ட் வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட கொடுத்துட்டுப்போம். எல்லாருக்கும் கலெக்ட் பண்ணி எங்கள் மம்மிக்கிட்டேயோ இல்லை எங்கள் ஆன்ட்டிக்கிட்டேயோ நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ எங்கள் கிஃப்ட் எங்கள் கையில் இல்லை, அவங்கக்கிட்ட கொடுத்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, நான் பண்ண கிஃப்ட்டு எனக்கு தராமல் எல்லாரோட கிஃப்ட்டு சஃபல் பண்ணி அவங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. நாங்கள் பண்ண கிஃப்ட்டும் வராது, எங்கள் பேர் மேலே இருக்க கிஃப்ட்டும் வராது. மற்றவங்க கிஃப்ட்டு தான் எங்களுக்கு வரும். அந்த சஃபல் பண்ண கிஃப்ட் எடுத்துன்னு போய் நாங்கள் அவங்க வீட்டில் ஒழிச்சு வச்சு அந்த பர்சன் வந்து அவங்க வீட்டில் போய் கண்டுபிடிச்சி அவங்க எங்கே வேணால் நாங்கள் ஹைட் பண்ணி வைக்குவோம். மேபி ஸ்லாப் மேலே இல்லை எங்கேயாச்சும் எங்களுக்கு எங்கே தோந்தாங்க அவங்க வந்து அதை வந்து கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மேலே ரேப்பர் மேலே கூட இருக்காது, ஃப்ரம் எங்ககிட்ட இருந்தால் அவங்கக்கிட்ட வருது அப்படின்னு கூட. அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். அந்த லெட்டர் கடைசியில் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட அந்த கிஃப்ட் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லு அவங்க பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லு கீழே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட அந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ இது வந்து நாங்கள் ஏன் அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா, சும்மா நம்ம எப்பவுமே வழக்கம் போல் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். எனக்கு உன் பேர் தான் வந்துக்குது, உனக்கு என் பேர் தான் வந்துக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அந்த மாதிரி வாண்டா, உங்களோட ட்ரூ எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணி அப்போது நாங்கள் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு மேபி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலையோ. ஸோ அது ஒரு டாஸ்க்காக கொஞ்சம் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துன்னு போகலாம் எங்களுக்குள்ளேயே வச்சுட்டு நாங்கள் இந்த பிளான் பண்ணோம். இப்போ வந்துட்டு கிஃப்ட் இருக்குது. அந்த எங்களோட கசின், ஒன் ஆஃப் மை கசின் வரல. ஸோ அவங்க வந்த பிறகு நாங்கள் வந்துட்டு
சோதிக்காதீங்க சோதிக்காதீங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி தான் எங்களோட பிளானு. இப்போ ஒன் ஆஃப் மை கசின் வந்து வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்த வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து அவங்க தேடுறது, அவங்க போய் ஹைட் பண்ணி வைக்கிறது, மற்றவங்க கிஃப்ட்டை அவங்க பர்டிகுலர் யார் பேர் வந்து அவங்க வீட்டில் போய் ஹைட் பண்ணி வைக்கிறது எல்லாமே வரும். எல்லாமே அவங்கவுங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு அவங்களே வந்து கேப்சர் பண்ணுவாங்க வீடியோவில். ஸோ அதுதான் இது எங்களோட ட்விஸ்ட்டு ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எங்களுக்குள்ளே வச்சுருக்குது. இதுதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கட்டுமே ஒரு மெமோரிஸ்க்காகன்ட்டு நாங்கள் வச்ச ஒரு கேம். இது ட்விஸ்ட்டாக என்னன்னு எங்களுக்கு கூட தெரியாது, நாங்களே சும்மா ட்விஸ்ட்டுன்றோம். ஸோ பட் ஒரு இன்ட்ரெஸ்டான கேம். மேபி உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், மேபி மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். சீக்ரெட் சாண்டா ஆடும்போது இது மாதிரி கூட ஆடலாம் அப்படின்ட்டு சரி. பட் இது வந்து நாங்கள் எங்கள் ஓனாக தான் எடுத்தோம். ஸோ எஸ், நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் நான் பேசிட்டேன் என்னோட வீடியோவில். ஓகே, பின்னாடி இங்கே இருக்குது இன்னொரு கிஃப்ட்டு. ஓகே, ரெட் டன் வந்து நம்மளுக்கு எந்த பேர் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்துஜா சிஎஸ். நம்மளுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்த ஒரு பேர் இது. ஆனால் நான் கிஃப்ட் பண்ணல, இது வந்து மற்றவங்க கிஃப்ட் பண்ணி. இப்போ சிந்துஜா பேர் வந்தனால இப்போ நான் வந்து இது வந்து அவங்க வீட்டில் வந்து நான் ஒழிச்சு வைக்கணும். எங்கே ஒழிச்சு வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. காய்ஸ், இப்போ நான் எடுத்து போய் ஒழிச்சு வைக்க போயின்னு இருக்கிறேன். இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, நான் இங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறாங்களா. ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் 2 வீட்லயும் தேடும் கொடுத்தது எனக்கு தெரியாது. மம்மி வந்து பார்க்கவே தந்துச்சு, பார்த்தா அது இல்லைன்னு. நான் பேரு நான் பார்க்கல, யாருக்கு எனக்கு யாருக்கு கொடுக்குறேன் அவங்க பேர் தான் நீ வாங்கிக்கின. மம்மி குத்து வந்து வார மாதிரி இருந்துச்சு, நம்மளே இல்லையா. ஐயோ சாமி, நான் வந்து உன்னோட கிஃப்ட் தரல, மத்தவங்க கிஃப்ட் தான். எனக்கு வந்து கேமே முடிய போது உண்மை புரியல. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ போய் உங்க வீட்டுல பர்டிகுலரா தெரியும். நான் எப்போ என் கிஃப்ட் போய் கண்டுபிடிச்சினேன். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாயிடுச்சு. நம்ம கிஃப்ட் எங்க இருக்குதுன்னு தெரியல, எங்க ஒழிச்சு வச்சுக்காங்க தெரியல. பெட்ரூம்ல வந்து லைட் ஆஃப்ல இருந்துச்சு. இங்கதான் இப்போ நம்ம வந்து தேடலாம் வாங்க. I got my gift to பூஜா அப்படின்னு யாரோ போட்டுருக்காங்க. ஆனால் யார் போட்டுருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நான் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸாம்பிளாக காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த கிஃப்ட் யாருக்கு போதோ அவங்க பேர் ஒட்டி வைங்க அப்படின்னு. ஓகேவா, லேபிள் நான்லாம் கரெக்டாக தான் ஒட்டி வச்சேன். பானு தான் அவங்க பேர் வந்து ஒட்டி வைங்க. அப்போ தான் நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பேருக்கு அவங்க வீட்டில் போய் ஒழிச்சு வைக்க முடியும். உங்கள் பேர் போட்டானாக்கா எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா யாரோட கிஃப்ட் இது? நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நானே இது பண்ணனாக்கா, இப்போ எனக்கு சிந்துஜா பேர் வந்துச்சுன்னா நான் சிந்துஜான்னு போடுவேன். அப்போ தான் அவள் வீட்டில் போய் ஒழிச்சு வைக்கிறதுக்கு இந்த பேர் வச்சு நம்ம போய் ஒழிச்சு வைக்கலாம். அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஆனால் உள்ள வந்து ஷீட் இருக்குது, அதை பார்த்து தான் அவங்களுக்கு தெரியும் யார் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்குது. இதுதான் நான் ட்ரூவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒருத்தி குட்டி சேத்தான் ஒருத்தி இருக்கிறா, அவளை அப்படியே காமி. அவள் வந்துட்டு என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியல. டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அவன் வந்துட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல நியூ இயர் வரப்போ கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சேன். யாருக்கு உங்க பேர் வருது அவங்க பேர் ஒட்டு, யார்டோ பேர் எத்தனை பேர் ஒரு லேபிள்ல ஒரு டெஸ்ட். அந்த கிஃப்ட் என்ன என் கிஃப்ட்ல வந்து யாரோட பேர் ஒரு டெஸ்ட்? என் பேர் சிந்துஜா பேர். ஓகே, we are going to unbox our gift. எனக்கு வந்து சிந்து பண்ணியிருக்காங்க. சிந்து நீ
என்னடா இது? இந்த gift வந்து சஹனா வந்து எனக்கு கொடுத்தது. தேங்க்யூ சஹனா. தட்டு எங்க சஹனா கிட்ட கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா அங்கே சஹனா மாட்டினா. இவன் என்ன பண்ணா ஒரு gift எடுத்து போய் எங்க ரிலேட்டிவ் வீட்ல வச்சா ரிலேட்டிவ் அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஓ வாவ். From Pooja to Banashri. Okay, now I am going I'm very excited to see it only. அந்த தலை வராது. ஏய், மன வார்த்தல. ஏய், என்ன ஒரு குப்பி ஆகுது. உப்பார வேணும், குப்பை தண்டுறாங்க. ஏய், ஃபர்ஸ்ட் லெட்டர் பாரு. ஓ, லெட்டர் பத்தியாடி? மேடம், சரியான எஃபர்ட் ஜாஸ்தி போட்டுக்கறா. எஃபர்ட் ஜாஸ்தி. அதுக்கோசமே எனக்கு உங்க கையெல்லாம் பத்தி வச்சிட்டுனா எல்லாம் நான் பார்த்த வீடியோ ஃபுல் ஒரு அலங்கோலமா இருக்கலாம். எனக்கு பிடிச்சிச்சு. இவ என்ன பண்ணானாக்கா எங்க மம்மி கிட்ட கேட்டா பூஜாக்கா ட்ரைபாட் வேணுமா. எங்க மம்மி என்ன பண்ணா உனக்கு ட்ரைபாட்லாம் வேணுமா அப்படின்ட்டா. அப்ப எனக்கு கெஸ்ட் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேர்த்துல தான் யாரோ வந்து ட்ரைபாட் வாங்க. நான் ஓபன் பண்ணியா? Oh my god! Wow! Thank you. Nice. Brand சொல்லு. So yes, நாங்க ஃபைனலி எங்களோட கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்ணி எங்களோட பிகஸ்ட் ஒரு மெமரபிள் டே இது. நல்லா இருந்துச்சு. நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம், நாங்கள் போய் தூங்குறோம். ஸோ உங்கள் இந்த இயரும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாமே நல்லதாகவே அமையணும், எல்லாருக்குமே நல்லாவே போகணும், எங்கேயும் சேர்த்து. ஸோ எஸ், அதோட சேர்த்து இந்த வீடியோ நாங்கள் முடிச்சிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Sana bye, Sil. Bye.